இவர்கள் இந்த முருகன் மகாநாட்டை அரசியலுக்காகத்தான் நடத்தினார்கள். அதற்கு முருகனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். முருகனை உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் திராவிட இயக்கம்தான் உரிமை கொண்டாட வேண்டும். அது பாயிண்ட். அது பாயிண்ட். ஏன்னா அவன் வள்ளியை மனம் உணர்ந்தவன், சமூக நீதிக்கு உயிர் தந்தவன். இரண்டாவது, உன்னுடைய அரசியல் சட்டம் உன்னுடைய ஆதிக்கத்தினுடைய நிழல்ல நான் இருக்க முடியாது, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று முதலில் தனிநாடு கேட்டவன் முருகன். ஆகவே அவனை கொண்டாட வேண்டியது நாங்கள் தானே தவிர நீங்கள் அல்ல என்பதை சொல்லி, அவர்கள் சொல்லுகிற செய்தியில் எனக்கு உடன்பாடு இல்லதை சொன்னால் அதை மறுப்பதற்கு நீங்கள் வாய்ப்பு தந்தால் நீங்கள் நல்ல நெறியாளர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு மேடை பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் அண்ணன் சம்பத் அவர்கள். இதை சொன்னியான்னு எங்கள் அண்ணன் வடிவேலு மாதிரி சொல்லிட்டு சொல்ல சொல்லி எல்லாத்தையும் சொல்லி போட்டீங்களே அப்படின்னு அண்ணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. அதில் ஒரு ஆச்சரியமான பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. பெரியாருக்கு முன்னாடியே சமூக நீதி பேசுனது முருகன் தான் அப்படின்ட்டு.